ஒரு பெரிய மலையில ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிய கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள்பாலிக்க கொண்டு வரணும். அப்ப அந்த மலைக்கு மேல இருக்க ஒரு ராஜா, அவருக்கு கையால் நடக்க முடியாது, பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன். வேணாம் ராஜா, உங்களுக்கு கையால் வரல, நீங்க நடந்து போறதுக்குள்ள ஜனங்கள்லாம் போயிடுவாங்க. வேணாம் ராஜா, சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு ராஜா ஒரே கலகம். ராஜாவுக்கு கால் இல்லை, நடக்க முடியாது, லைட்டா மெண்டல் வேற. இருந்தாலும் ராஜா ரொம்ப ஆசைப்படுறாரு. சாமியை ராஜா கையில கொடுத்துட்டாங்க. நடக்க முடியாது, எப்படி ராஜா போவ? ஒரு கழுதையை கூப்பிடுறான், வா அப்படின்னு எங்கேயோ இருந்த ஒரு கழுதையை கூப்பிட்டு ராஜாவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ராஜா சாமியை தூக்கிட்டு வர்றாரு. வழி நெடுங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு கும்பிடவும், கழுதை என்ன நினைச்சுக்கிச்சு, நம்மளைத்தான் எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்ட்டு மண்டைய அப்படியே ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா வருது. எது? கழுதை. ராஜா என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மளைத்தான் கும்பிடுறாங்கன்ட்டு மேல இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சாரு. கழுதையும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ராஜாவும் குதிக்க ஆரம்பிச்சு. மலையை விட்டு கீழே இறங்கணும்னு கழுதையும் கீழே விழுந்து, ராஜாவும் கீழே விழுந்து, சாமி சிலையும் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இந்த 2026 பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடக்க போறது இதுதான். அதுல கழுதை யாரு தெரியுமா? அவர் பேரை சொல்லக்கூடாது, அதிமுக தான் அந்த கழுதை. அந்த பைத்தியம் பிடிச்ச ராஜா யாருன்னா பாஜக. வேற எதை சொல்லி ஓட்டு கேட்பது என்று தெரியாமல் ஒரு சாமி சிலையை தூக்கி கொண்டு அவர்கள் மக்களிடம் ஓட்டு பிச்சை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கான், பையில பாத்தீங்கன்னா சிலுவை ஜபமாலை வச்சிருப்பேன், விபூதி போடுறதுக்கு ராம கட்டி வச்சிருப்பேன், காவி ட்ரெஸ் வச்சிருப்பேன், இஸ்லாமியருடைய குல்லா 3 வச்சிருப்பேன். எதுக்குன்னா எந்த கோயில்ல பூஜை நடக்குதோ அந்த யூனிஃபார்மை மாட்டிடுவேன். பெருமாள் கோயில்னா நல்ல இவ்வளவு பெருசு நடுத்தலையில இருந்து போட்டு வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா சில்லற காசை பொறிட்டு வந்துடுவார். அடுத்து சிவன் கோயிலில் பிரதோஷம்னா இப்படி அடிச்சிடுவேன், டக்குன்னு இதை அழிச்சிட்டு தப்புன்னு அடிச்சுட்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இவரைவா போற்றி, செத்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பிச்சை எடுப்பான். அங்கே போய் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாத்தையும் தூக்கி பையில போட்டு பெரிய ஜபமாலையை மாட்டிக்கிட்டு, கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்துக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, காசு விழுந்துக்கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகை முடிச்சுட்டு வர்றப்ப குல்லாவை மாட்டிட்டு, நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், காசு. அவனை கூப்பிட்டேன், மாப்பிள்ள எப்படா இப்படி ஒரு டெக்னிக்கை, நமக்கு தேவை காசு தான்யா, எந்த சாமியோட அடையாளம் இருந்தா என்ன, அதை போட்டுக்கிட்டு காசை சம்பாதிச்சிட வேண்டியதானே. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் என்னையா வேறுபாடு? நல்ல திட்டங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுக்களை பெறுவதற்கு வக்கில்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய படத்தை காண்பித்து, சிலையை காண்பித்து, வேல்கம்பை காண்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களை ஓட ஓட விரட்டி 2026 உதிக்கின்ற சூரியனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப்பு பரப்பிச்சு. ஏற்கனவே 2021 வேல் யாத்திரை யார நடத்தினது தெரியுமா? அன்னைக்கு பாஜகனுடைய தலைவராக இருந்தவர், அவர் பேரு முருகன். முருகனை திருத்தணி மலையில இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியில இருந்து பாத யாத்திரை. எதுக்கு? முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாரு. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கொண்டு போறது யாரு? முருகன். அவரு பேரு. வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு? முருகன் கடவுள்கிட்ட. தூக்கிட்டு போறது எது? வேல்கம்பு. தூக்கிட்டு போய் இங்க இருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார். அப்ப முருகன் வேல்கம்பை புடுங்குறப்பே நினைச்சிட்டார்,
என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் இதாண்டா, அதையும் பிடிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு நான் வைப்பேன் பாருங்க ஆப்பு, அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கவையே, ஆகா வாகா அப்படின்னு நீலகிரி தொகுதியில போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார். கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. அதே முருகன்ட்ட போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா ஓகான முருகன் பாக்குறாரு. நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர், உங்களுக்கு தெரியாத பற்றி எதை வச்சு முருகனை திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர்னு சொல்றேன் தெரியுமா? முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான். வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஞானப்பழத்தை கொண்டு வர்றாரு நாரதர். இதோ ஞானப்பழம், அந்த ஆளுக்கு எவனோ கொடுத்துருக்கேன், தின்ட்டு பேசாம வீட்டில் படுத்திருக்கலாம். நேர சிவபெருமான் ஃபேமிலியில் கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி, சிவபெருமான் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம். உடனே வீட்டுக்கார மாட்டேன், இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. அந்த அம்மா ரொம்ப நன்றி மாமா, உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்த அம்மா திண்டு பேசாம இருந்திருக்கலாம். அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் என்ட்ரி. மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது, யாராவது ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள். உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்படம் அப்படின்னா, பெரிய மையன் விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கிட்டு என்னைக்கு சுத்தி முடிக்கிறது, அப்படியே நடந்து வர்றாரு. இங்கே நடக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது, மூஞ்சூர், அதுக்கிட்ட கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா? அதுக்கு மூஞ்சூர் சொல்லுது, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கு? என் மேலே நீ உட்காந்தீங்கன்னா எனக்கு அதான் கடைசி சிட்டிங்க. இதில் உன்னைய தூக்கிட்டு நான் உலகம் முழுவதும் எப்படி உந்து உந்து போய் நீ என்னைக்கு ஞானப்பழத்தை வாங்குறது? முருகன் நம்பால உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்தாரு, ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன், சுத்தி அடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்து எங்கே எனக்கு ஞானப்பழம் அப்படின்னு அதுக்குள்ள விநாயகர் ஒரு டுபாக்கு ஒரு வேலை பார்த்துறாரு. யார்கிட்ட? நாரதர்கிட்ட. உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாம். அவன் குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே தான் வந்திருக்கான். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம் என்றார். அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தை வாங்கி தின்னுகிட்டு இருக்காரு. அப்ப வர்றாரு முருகன், எங்கேயும் எனக்கு ஞானப்பழம், உங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது, இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்க போவதில்லை, எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்க போகிறேன், எனது நாடு எனது உலகம் என்று அமைக்க போகிறேன்னு அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமணத்தோட ஏழிப்படி தண்டு கொன்று கோமணத்துடன் ஆண்டியானாய் ஔவையார் பாடுவாங்க. அப்ப ஔவையார்கிட்ட கேட்பாரு முருகன், ஔவையே 1 2 3 என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தை பற்றி பாடு. ஒன்னு ஔவையார், ஒன்றானவன் ஒருவில் இரண்டானவன், ஒருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்கான வேதத்தில் 4ஆனவன், நமச்சிவாய என 5ஆனவன்,
இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை பதங்களில் ஏழாவனன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன் என்று தமிழிலே ஔவையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யா முருகன். அவரை போய் இவருக காப்பாற்ற போறாருங்களாம். முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம். ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு, அறுபடை வீறு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டுல திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பாடினார்னா, குறுநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. தெய்வானைக்கு கல்யாணம் ஆன இடம் தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, அமித்ஷா இங்க வந்து சொல்றாரியா, திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா. என்னைக்காவது நம்மளோ அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் போயிருக்காரு என்னைக்காவது? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய, சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தினோம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி. இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்ல. ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல போய் அதிமுக குரூப், முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, எல்லாம் முக்கியமான விஞ்ஞானியை மறந்தேன், தெர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார், உங்கள் முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசினார், அதனால அவர் தலைவரா இருந்தா நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து, ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு. ரோசம் எப்படியா வரணும்? ரோசம் எப்படி வரணும்? ஒருத்தன் வீட்டுக்கு வாப்பா உட்காரு, என்னடா இப்படி கூப்பிடுறது உட்கார சொல்றேன், வாங்க 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 அங்க உட்காருனா தான் உட்காரு, வா உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னு உடனே என்ன சோத்துக்கான வந்திருக்கேன் நினைச்சியா? ஏண்டா ஆளு முகரை சோறு வேணாம் விசேஷம் வேணாம். இவன் தான் மனுஷன். அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் என் மனுஷன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல, விஷுவலா காமிச்சிட்டு இருக்கான். எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள்ங்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே. தமிழ் முருகன் மாநாடு, அந்த மாநாட்டினுடைய மலர் இங்க பாருங்க, நம்ம அருமை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நடத்திய அந்த மாநாட்டினுடைய மலர் தான். அந்த மலருக்கு முதல் அணிந்துரை கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது அணிந்துரை நமது துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின். இதுல யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த முருக பக்தர்கள், கனடாவை சேர்ந்த முருக பக்தர்கள், மலேசியாவை சேர்ந்த முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வழிபாடு எப்படி தொன்மையானது என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் இதில் அடங்கி இருக்கிறது. முருகன் சம்பந்தப்பட்ட
அந்த முக்கியமான அறிஞர்களுடைய பெயரால் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பன் சுவாமி விருதுகள் ஒரு அறிஞருக்கு, அதே மாதிரி போகர் சித்தருடைய பெயரால் நம்ம மருத்துவர் சிவராமனுக்கு விருது. இதுதான் உண்மையான முருகனுடைய மாநாடு. இந்த மாநாட்டிலே அணிந்துரையில நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அதன் சார்பாக இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் 4000 மாணவர்களுக்கு தினமும் காலை சிற்றுண்டி இலவசமாக நம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதுல 111 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1298 பேர் டெம்பரவரியா வேலை பார்த்தவங்களை நிரந்தர பணியாளர்களாக பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 697 கோடி ரூபாய் 6 படை வீடுகளுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களை தரம் உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கியவர் நம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். தொண்டன் யாராவது விபத்தில் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார், அந்த தொண்டனுக்கு 10 லட்சம் நிதி உதவி அளித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு பாடகியோட பாட்டை நான் பாடி காட்டுறேன், யாரு பாடினதுன்னு சொல்லணும். டெஸ்ட். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை. பி சுசிலா. ஆஹா, அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. கந்தன் கருணையில பி சுசிலாமா பாட்டு. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், லேடிஸ் எல்லாரும் சொல்லிடுவாங்க யாரு பாடினதுன்னு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா. யாரு? எல்லாரையும் சொல்லி. எப்படி பாத்தீங்களா அந்த வாய்ஸுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம். இன்னொரு பாட்டு பாடுறேன், யாருன்னு கண்டுபிடிங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். யாரு? பெங்களூர் ரமணியம்மாள். அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஆஹா, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்னு பாடினாங்க. இன்னொரு லேடியோட வாய்ஸை பாடுறேன், யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். யாரு? கே.பி. சுந்தராம்பாள். எல்லாரும் ஈஸ்வரிய சொன்னதை விட இந்த அரங்கமே கே.பி. சுந்தராம்பாள் சொன்னச்சு. பாட்டை எழுதியது யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய பாடம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வரும் முன் காப்பவன் தான் அறிவாளின்னு அன்னைக்கு கலைஞர் எழுதியதை ஆட்சிக்கு வந்த பின் வரும் முன் காப்போம் என்ற திட்டத்தை இலக்கியத்தில் படைத்ததை அப்படியே ஆட்சிக்கு கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை செயல்படுத்திய தலைவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர். கோயம்புத்தூர்ல கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த நோயாளிகளை நான் பார்க்க போறேங்கிறார் முதலமைச்சர். டாக்டர்கள்லாம் வேணாம் 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 போவேனா, உங்களுக்கு வயசு 70 நெருங்கிட்டீங்க, அதனால நீங்க போக வேணாம், உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேணாம் தலைவரேங்கிறார். நீங்க எல்லாம் போய் சிகிச்சை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். நீங்க எல்லாம் நோயாளிகள் பக்கத்துல போறீங்களே, நீங்க உயிருக்கு பணையம் வச்சுதானே போறீங்க, நாங்க அந்த முழு ஆடையை போட்டுட்டு பாதுகாப்போட போறோம், எனக்கும் அந்த ஆடையை போட்டு விடுங்கள், நான் நோயாளிகளை போய் பார்த்துத்தான் ஆக வேண்டும். போய் பார்த்துட்டு திருப்பி வர்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏங்க கோயம்புத்தூர்ல 10 தொகுதியிலையும் உங்களுக்கு ஓட்டு போடல, அந்த மக்களை போய் நீங்க போய் பார்க்க போறீங்களே,
நன்றி கெட்ட மக்களை ஏன் போய் பார்க்க போறீங்கன்னு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான். அப்ப தலைவர் சொன்னார், ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல நான், ஓட்டு போடாதவர்களுக்கு முதலமைச்சர் நான் என்று சொன்ன தலைவர். அதான் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளினர்.